புசாரியா புசாரியா யாரு? ராமுவா? என்ன ராமு இந்த நேரத்துல? உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலீங்க, உடனே உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? இப்ப என்ன செய்யறது? காலையில அம்மனுக்கு பூசை போடணும், படையல் வைக்கணும், திடீர்னு பொறுப்பை யாருகிட்டையும் ஒப்படைக்க முடியாதே. தாத்தா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க தாத்தா. நாளைக்கு ஒரு நாள் தானே, அம்மனுக்கு நானே படையல் வைக்கிறேன். அம்மா இது அம்மன் சமாச்சாரம்மா. எச்சு தீட்டு பற்றாம, ஆச்சாரம் தவறாம, பயபக்தியா சிரத்தையா செய்யணும். நீங்க சொல்ற மாதிரியே ஒழுங்கா செய்யுங்க தாத்தா. நீங்க போயிட்டு வாங்க. அதான் புள்ள சொல்லுதுங்களே, உங்களோடவே இருந்து பார்த்து பழக்கப்பட்டதுதானுங்களே, எப்படியும் போயிட்டு உடனே திரும்பிட போறீங்க. அபிராமி இந்த பாருமா, காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முழுகி சாக்கிரதையா கரிசனமா அம்மனுக்கு பூசை பண்ணிட்டு படையல் வைக்கணும். சரிதானே? சரி தாத்தா. போயிட்டு வந்துடுறமா. என்ன இன்னைக்கு பெரியவர் இல்லையா? நீதானா? ஆகட்டும், சீக்கிரமா நெய்வேத்தியத்தை காட்டிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வாம்மா. இன்னைக்கு இந்த குழந்தை செஞ்ச பிரசாதம் ருசியா இருக்குமா? சீக்கிரம் பெரியவரா இருந்தா மந்திரத்தை சொல்லியே லேட்டு பண்ணுவாரு. ஏன் சீக்கிரமா போய் படைச்சு ஜல்தி கொண்டு வா. ஐ கடையப்பாடுறா, சரிச்சாடி வாழ் மாதிரி. அம்மா தாத்தா ஊர்ல இல்ல, அதான் நானே எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா? அம்மா சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா? அம்மா தாத்தா வந்தா திட்டுவாங்க, தயவு செஞ்சு எனக்கா கொஞ்சம் சாப்பிடுமா? அம்மா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுமா? தாத்தா நீ வீட்டு மக்களுக்கெல்லாம் சாப்பியே, இப்ப நான் கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டேம்மா. நேரமாச்சுமா, எல்லாரும் என்ன திட்டுவாங்க. சீக்கிரமா சாப்பிடுமா? அம்மா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நீதானம்மா எனக்கு எல்லாம். அம்மா நான் திட்டு வருமா? சாப்பிடுமா? சாப்பிட மாட்டியம்மா? அம்மா 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 வந்துட்டியாம்மா? நானும் தாத்தா மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சு வச்சிருக்கேம்மா. சாப்பிடுங்கம்மா. குழந்தை அழுது தாய் அணைப்பால் கொடுப்பாள், அது இயற்கை. இங்கு குழந்தையே தாய்க்கு கொடுப்பது விந்தை. சாப்பிடுமா. என்னங்கடா இது? குழந்தைங்க கோவிலுக்குள்ள போய் கோலி கொண்டு விளையாடுறாளா? பசி குடலை பிடுங்குது. என்னடி செய்யற? சீக்கிரமா வாயண்டி. எல்லாத்தையும் நீ அள்ளிட்டா போடியா. ஒண்ணும் காணுமே. அதாங்க தட்டை காலியா இருக்குது. எப்படி இதுல இருந்த பிரசாதம் எல்லாம் எங்க? அம்மா சாப்பிட்டாங்க. என்னது? அம்மா சாப்பிட்டுட்டாளா? ஆமா, நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அம்மாவே நேர்ல வந்து குடேன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பெரியவர் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கே வராத அம்மன் இவ கூப்பிட்டு வந்துட்டாராண்டா. இத பாரியா, வாய பிரசாதம் விட்டு இருக்கு. இவளே மொத்தத்தையும் தின்னுட்டு அம்மன் திருட்டான்னு பொய்ய வேற சொல்ற. இந்த கல்வி கிட்ட என்னடா பேச்சு? வாங்குற தர்மகர்த்தா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன விஷயம்? என்ன கலாட்டா அபிராமி? படையல் எல்லாம் ஒரு பருக்க விடாம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டா. கேட்டா அம்மன் சாப்பிட்டு பொய் சொல்றான். அம்மா தான் சாப்பிட்டேன். எது? அம்மா சாப்பிட்டாள்? காலகாலமா நான் படையல் வைக்கும் போது வந்து சாப்பிடாத அம்மன் நீ வைக்கும் போது வந்தாடா? ஆமா தாத்தா, நிஜமா அம்மா தான் வந்து சாப்பிட்டாங்க தாத்தா. பொய் சொல்லாம சொல்லு. நீதான சாப்பிட்ட? உண்மையை சொன்ன உன்னை அடிக்க மாட்டேன். சொல்லு, நீதான சாப்பிட்ட? இல்ல தாத்தா, அம்மா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க தாத்தா. நான் பொய் சொல்ல தாத்தா, சத்தியமா சொல்றேன் தாத்தா. சத்தியமா பண்ற? சத்தியம்? அனாதை எழுத
வேதங்களா நீ சாஸ்திரங்களா நீ உன்னை பார்க்க முடியாதுப்பா. குழந்தையினுடைய குரலுக்கு தான் நீ காட்சி கொடுப்பேன் நிரூபிச்சுட்டேன். பொதுவாக இல்லாத குழந்தைகளா எல்லாரும் இருந்தாத்தான் உன்னை பார்க்க முடியும். தெய்வத்தை காட்ட முடியுமான்னு கேட்டு தெய்வத்தையே அடிச்சுட்டேன் தாயே, தெய்வத்தையே அடிச்சுட்டேன். கருணையின் வடிவே, அன்பின் பிரதிபிம்பமே, நீ வெறும் விக்கிர வடிவில் மட்டும் இல்லம்மா, கூப்பிட்ட குரலுக்கு ஏன் ஓடி வர்ற கண்கண்ட தெய்வம் தேவி கருமாரி அம்மா. காலமெல்லாம் உன் பேர்ல பக்தி செலுத்தி உன் புகழ் பாடுற எங்களை விட வெள்ள வரக்கூடிய கண்ணீருக்குத்தான் நீ முக்கியத்துவம் கொடுப்பேன் புரிஞ்சுக்கிட்ட தாயே. என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன அம்பிகே கருமாரி ராஜராஜேஸ்வரி, எந்த நகை வாங்கினாலும் ராசியா அமையணும், போட்டுக்கிட்டாலும் லட்சுமிகரமா இருக்கணும். அம்மா இந்த நெக்லஸ் பாருங்க. அத்தை, இன்னும் நல்ல டிசைனா இருந்தா தேவல. என்னடி இது, நான் நினைச்சேன் நீ அதே சொல்ற. அம்மா இந்த நெக்லஸ் பாருங்க, அருமையான கட்டு. இதுதான் கற்பகத்துக்கு பொருத்தமா இருக்கு. ஏன் அது கூட அதுதான். அம்மா நான் வியாபாரியா சொல்றத நினைக்க வேண்டாம், குழந்தை கழுத்துக்கு அளவெடுத்து செய்த மாதிரி அவ்வளவு கச்சிதமா இருக்கு. உட்காருங்க. விலை எல்லாம் எப்படி? நம்ம ஸ்தாபனத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ வருஷங்களா உங்க வீட்டுக்கு நாங்க வயிறு நகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நெக்லஸை பொறுத்த மட்டும் அசல் ப்ளூ சாக்கர் வைரத்துல செய்யப்பட்டது. ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. அம்மா கிட்ட 2 வேளை சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்ல. 1,10,000. கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்கு உள்ள இருக்காங்க, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிடுறேன். சரிம்மா. அம்மா ஐயா இந்தாங்க, தொகை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? நான் அப்ப போயிட்டு வரேன். சரி சரி. கற்பகம், இந்த நெக்லஸ் கழிட்டு கொடு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேம்மா. என்னடி இது, இந்த வைர நெக்லஸ் உனக்காக தானே வாங்கியிருக்கேன். என் வழக்கம் உனக்கு தெரியும் இல்ல, எந்த நகை வாங்கினாலும் அந்த அம்பாள் பாதத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி இந்த நகையை என் பொண்ணு கரிமாரி பாதத்துல வச்சுட்டு நாளை காலையில உனக்கு போட்டு விடுறேன். அம்மா, அக்கா வாத்தான வர்றாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாமா. அம்மா அம்மா, உன் மருமக பிள்ளைக்கு பெரிய அதிர்ஷ்டம் வலுவ தேடி வந்திருக்குமா? அப்படியா? தனியா அம்மா சொல்றேன். ஏமா அதிர்ஷ்டமான செய்திங்கிற? இங்கதான் சொல்ல. அது வந்துமா, வினோதா சுகர் ஃபேக்டரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய ஃபேக்டரி. அதுல ஆயிரக்கணக்கானவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்காங்கம்மா. அதுல இவருக்கு உயிரான நண்பர் ஒருத்தர் 3 லட்சத்துக்கு ஷேர் வாங்கியிருக்காங்க. இவருக்காக 75,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாருமா. நாம மட்டும் அதை வாங்கிக்கிட்டா மாசம் 10,000 ரூபாய் லாபம் நம்ம வீடு தேடி வந்துடும். அது அப்படியே உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்றாரு. 8 மாசத்துல உங்க பணம் வட்டியோடு உங்க கையில வந்து சேர்ந்துடும். ஆமா ஆமா, நீங்க தான் அந்த சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணணும். என்னம்மா அது, இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்களே? இல்ல, 3 லட்சம் பெருமானம் உள்ள ஷேரை 3/4 லட்சத்துக்கு கொடுக்கறான்னு சொல்லி சொன்னா, இத கேட்கிற மூளை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 3/4 நிமிஷமாவது யோசனை பண்ணத்தாமா செய்வாங்க. அவன் உயிருக்குயிரான நண்பன், அதனால தான் கொடுக்குறேன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கலாம், நான் நம்புறேன். ஆனா நான் இப்ப சொல்றதை நீங்க நம்பித்தான் ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல. ஏமா, நம்ம காஃபி எஸ்டேட்ல இருந்து 1,00,000 ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு தானமா வந்திருக்கோம். லட்சத்துக்கு மேல என்னம்மா, கரெக்டாவே கணக்கு சொல்றேன். 1,20,000 வந்தது. உன் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன்ல, அதே மாதிரி உன் தங்கச்சி கொண்டு வாங்க வேண்டாமா? இப்பதான் 1,10,000 கொடுத்து ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். பாக்கி 10,000 பேங்க்ல இருக்கு. வேணும்னா அவர் எடுத்துக்க சொல்லு. என்னங்க என்னங்க அதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா தெரிய போச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னடி, என்ன சொல்றாரு? இப்போ கற்பகத்தோட கல்யாணத்துக்காக தானே இந்த நெக்லஸ் பண்ணீங்க. ஆமா, நாளைக்கேவா முகூர்த்தத்தை வச்சிட போறீங்க. எப்படி ஒரு 2 வருஷம் ஆகாது. அது வரைக்கும் இந்த நெக்லஸ் சும்மா தானே பொட்டிக்குள்ள கிடைக்கும். அதையே மாத்தி பணமா பிசினஸ்ல போட்டா மாசம் 10,000 ரூபாய். சரி கொடு. ஏன் மாப்பிள்ள, நீங்க சொல்றத பார்த்தா இந்த நெக்லஸ் உடனே வித்துணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு படுது. நான் நினைக்கிறது சரிதானுங்களா? வித்தாதான் பணமாகுமா? வேற எப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, வேற எப்படி பணமாகும்? ஓஹோ, அடமானம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ள, அடமானம் வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் தட்டு தடுமாறி நானா கேட்டதுக்கு அப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே. இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி குடும்பமாச்சே. இந்த வீட்டுல இருந்து அடமானத்துக்குன்னு ஒரு நகை வெளியில போயிட்டா நாங்க வெளியில போக வேண்டாம்? சரி,
அதையும் நான் பொத்துக்கிறேன். மங்களகரமா கல்யாணத்துக்குன்னு வாங்கின ஒரு நகையை வாங்குற அன்னைக்கு அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அத நான் அபசகுணமா நினைக்கிறேன். உங்களுக்கு 75,000 ரூபாய் பணம் தானே வேணும்? இப்ப நம்ம எஸ்டேட்ல அறுவடை ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் ₹1,00,000 பணம் வரும். வாங்க, வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட போல செய்யுங்க. அது சரி, அது வரைக்கும் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமே. என்னடி இது என் மகளே கருமாரி, இது என்ன கொடுமை? 3 லட்சத்தை 3/4 லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உயிர் நண்பன் 10 நாள் பொறுத்துக்க மாட்டாரா? அவனுக்கு பணம் உட, அதனாலதான் குடுக்கிறேன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டே போற எப்படி? ஆமா, நீ சொன்ன அவருக்கு உயிர் நண்பர் அதனால கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு அவனுக்கு பணம் உட அதனால கொடுக்கிறாரு. இதுல இதுல எதை 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 ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரங்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டு நினைக்க வேண்டாம். உயிர் நண்பன்னா அவனுக்கு பணம் உட வரக்கூடாதா? வரலாம், ஏன் வரக்கூடாது? இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு விஷயத்தை இப்ப நீங்களா கேட்க வச்சுட்டீங்க. ஏமா, நீ கல்யாணத்துக்கு இதே மாதிரி வைர நெக்லஸ் வாங்கி போட்டல்ல, என்னாச்சு? இப்படித்தான் உயிர் நண்பனோட வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி அதை கொண்டு போய் கை மாத்தி கால் மாத்தி எப்படியோ போச்சு. எல்லாமே அப்படி ஆயிடுமாமா? அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசுறது. அப்படியே நான் கொடுக்கறதா இருந்தாலும் உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டு அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே செய்துடுறேம்மா. என்னங்க, இங்கதான் நிக்கிறீங்களா? சும்மா நிக்கல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன். ஆர்குமெண்ட் கரெக்டா பண்ண, ஜட்ஜ்மெண்ட் நீயே சொல்ல வேண்டியதானே? அம்மா, என்னடா இது, எப்படி ஓடி வர? ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லு. நான் ஒரு சினிமா தியேட்டர் கட்டிட்டு இருக்கேன்ல, ஆமா. கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிக் ஃபிட்டிங்ல இருந்து பர்னிச்சர்ஸ் வரைக்கும் போட்டாச்சுமா. சரி. ப்ரொஜெக்டர் பொறுத்த வேண்டியதாமா பாக்கி. இப்ப ப்ரொஜெக்டரும் பாம்பேல இருக்கு. ரயில் வசதியும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால அவன் எதிலையாவது ஏற்றி விட்டு அது எங்கேயாவது போய் இறங்கிடுச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்போட நடத்த முடியாம போயிடுமே. அதனால நானே நேரா பாம்பேக்கு போய் ஒரு லாரியை புக் பண்ணி அதுல அந்த ப்ரொஜெக்டர் கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணி வர சனிக்கிழமை 2:30 மணி ஃபிளைட்டுக்கு ஒரு டிக்கெட் கூட வாங்கிட்டு வந்துட்டோமா. இந்த பாருமா டிக்கெட். என்னடா இது, என்ன கோர்ட்டா? ஒவ்வொன்னா காட்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு ப்ரொஜெக்டர் வாங்க பணம் வேணும். ஆமாமா, அவ்வளவுதான், அவ்வளவே தான். உங்களுக்கு தான் எஸ்டேட்ல இருந்து பணம் வந்திருக்குதே. ஆமாப்பா, வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் உன் தங்கச்சிக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாரு? ரொம்ப நல்லா இருக்குமா? ஏமா, இதையே வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா போகுது. என்னங்க ரொட்டேஷன்? ஆமா, இதேதான் மாப்பிள்ளை அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. ஓ, இவன் அதை ரொட்டேஷன் சொல்றானா? ரெண்டுக்கும் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆனா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லையே. இல்ல. என்னங்க, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நெக்லஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். உனக்கு கொடுத்தா மாப்பிள்ளைக்கு வருத்தமா இருக்கும், மாப்பிள்ளைக்கு கொடுத்தா உனக்கு வருத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெக்லஸ் கொண்டு போய் அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்து வர போறேன். அப்படியே உங்க 2 பேரையும் சீட்டு எடுத்து போடுறேன். அவ யாருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறாளோ அவங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு சம்மதம்மா. ஏமா, ஒரு கேட்டு சொல்லு. என்னடி என்னங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரம் பண்ற முடிவு அது? பக்தி, பெரிய பக்தி, பைத்தியக்காரத்தனமான பக்தி. என்ன, உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன இதையே சொல்லி எல்லாரும் என்ன கேலி பண்றீங்க? ஐயோ, கேலி இல்லம்மா. கொஞ்சம் பொறுங்க. கண்ண பரமாத்மா ஆண் பிள்ளைதார். மகாகவி பாரதியார் கண்ணனையே தன் பொண்ணா பாவிச்சு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடிருக்காரு. பிள்ளைக்கனே அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே. என்ன பாவம் பாத்தீங்களா? இப்ப கருமாரி பொண்ணு தானே, அவளையும் பொண்ணாகவே பாவிச்சு சின்ன சிறு கிளியே கருமாரி செல்வ களஞ்சியமே அப்படின்னு நம்புறதுல என்ன தப்பு? ஐயோ, அதை யாரும் தப்பு சொல்லலம்மா. இந்த வாரத்துல யாருக்குமே ஏற்படாத விசித்திரமான பக்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கே நினைச்சு அதை நாங்க பாராட்டுறோம். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க, ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். சரி, வழக்கம் போல அம்மா பாதத்துல வச்சு காலையில எடுத்து கொடுத்துறேன். அதோட ஒரு திருவிழா சீட்டை எழுதி கேட்கணும். எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு பணம் கொடுக்குற, போட்டு பாத்துருவோம். சும்மா உதறிக்கிட்டே இருந்தா எப்படி? பேனாவில் எங்க இருந்தா தானே? இந்த பேனாவில் எழுது. எங்க இது? இதுலயும் ஏம்மா, பென்சில் பரவாயில்லைங்களா? எதுவா இருந்தா என்னங்க ஐயா, கொடுங்க.
இந்த நேரத்துல இந்த உத்தரவை கேட்கறது என் பொண்ணுக்கு அவ்வளவா பிடிக்கல போல இருக்கே. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னு என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி 2 பேனாவிலும் இங்க இல்ல. பென்சிலை வச்ச உடனே மனம் புரியுது. அவ தடுக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேற சமஸ்யா வேணும்? என்ன குருக்கள் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா, உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா தான் இருக்கும். இப்ப என்ன, நீங்க சரியாதான படுக்க போறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே போட்டு பாத்துருவா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.